லட்டு, மெதுவா பறந்து வா. உன் இறக்கைய ரொம்ப வேகமா அடிக்காத. இந்த காடு நாம முன்னாடி இருந்த காடு மாதிரி இல்ல. மரமெல்லாம் ஏன் கருப்பா இருக்குன்னு தெரியல. எனக்கு என்னவோ பயமா இருக்குடி. அக்கா, நீ எப்பவுமே இப்படிதான். புது இடத்துக்கு வந்தா பயப்படக்கூடாது, ரசிக்கணும். அங்க பாரு, அந்த ஆலமரம் எவ்ளோ பெருசா இருக்கு. நாம அங்கேயே ஒரு அழகான கூடு கட்டிக்கலாம். நான் அங்க இருந்து ஜாலியா குதிச்சு விளையாடுவேன். விளையாட்டு அப்புறம் வச்சுக்கலாம் லட்டு. முதல்ல இங்க இருக்கிற மத்த பறவைகள் கிட்ட பேசணும். அவங்க ஏன் ஒருத்தர் கூட வெளியே வரலன்னு பார்க்கணும். காடு இவ்வளவு அமைதியா இருக்கிறது நல்லதே இல்ல. நீ போய் பேசு அக்கா. நான் இந்த ஊஞ்சல் மாதிரி தொங்குற விழுதுல ஆடிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் பாரு, இந்த மரத்துல இருக்கிற பழமெல்லாம் கூட நம்ம கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. இது மேஜிக் காடாக்கா. மேஜிக்கும் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. லட்டு, அடம்பிடிக்காம என் கூட வா. இங்க பாரு, இந்த மரத்துல ஏதோ நகக்கண் தழும்பு இருக்கு. இது எந்த பறவையோட தழும்பும் கிடையாது. ஏதோ ஒரு மிருகம் இங்க சுத்திக்கிட்டு இருக்கு. மிருகம் வந்தா நான் கொத்தி காயப்படுத்துவேன். எனக்கு பசிக்குதாக்கா. முதல்ல அந்த சிவப்பு பழத்தை பறிச்சுதா. சாப்பிட்டு முடிச்சிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து வேட்டையாடலாம். சரி, இந்தா இந்த பழத்தை சாப்பிடு. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோ, இங்க எதுவுமே சாதாரணமா இல்ல. நாம இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஒரு பாதுகாப்பான பொந்த கண்டுபிடிக்கணும். இல்லனா கஷ்டம். கஷ்டமாவது இஷ்டமாவது, நீ இருக்கிறப்போ எனக்கு என்ன பயம்? வா அக்கா, அந்த பக்கம் ஒரு பெரிய குகை மாதிரி தெரியுது. அங்க போய் என்ன இருக்குன்னு வேடிக்கை பார்க்கலாம். லட்டு, அங்க பாரு. அந்த பச்சை கிளி தன்னோட கூட்ட உள்ள இருந்து கல்லு வச்சு மூடுது. கிளி அண்ணா, ஏன் இப்படி பயப்படுறீங்க? வெளிய வந்து எங்க கூட பேசுங்க. அக்கா, அவங்கெல்லாம் பயந்தாங்குழிங்க. நாம தான் தைரியமான ஆளுங்களாச்சே. இந்த நைட்ல நிலா வெளிச்சத்துல பறக்கிறது எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா? லட்டு, விளையாட்டு புத்தி வேண்டாம். அந்த பறவை முகத்துல இருக்கிற பயத்தை பாத்தியா? சீக்கிரம் போங்க, பேய் வரும்னு சைகை காட்டுறாங்க. எனக்கு கை கால் எல்லாம் நடுங்குது. பேயா? அப்படின்னா என்னக்கா? அதுவும் நம்மள மாதிரி பறக்குமா? இல்ல நம்ம கிட்ட கதை சொல்லுமா? அப்படி வந்தா நானும் அது கூட விளையாடுவேன். பேய் கூட விளையாடுவியா? அது நம்மள பிடிச்சு சாப்பிட்டுடும் லட்டு. அவங்க முட்டைகளை திருடிடுவாங்களாம். நாம 2 பேரும் தனியா இருக்கோம். நம்மள காப்பாத்த அம்மா அப்பா கூட இல்ல. அம்மா அப்பா இல்லனா என்ன அக்கா? நீ தான் எனக்கு எல்லாமே. நீ இருக்கும்போது எந்த பேயும் என்ன ஒன்னும் பண்ண முடியாது. சரி, ரொம்ப பேசாத. வா, நாம அந்த பொந்துக்குள்ள போயிடலாம். சீக்கிரம் வா. சூரியன் மறைஞ்சிடுச்சு. இந்த காட்டுல இருட்டு ரொம்ப வேகமா வருது. சத்தம் போடாம உள்ள வந்து உட்காரு. லட்டு, தயவு செஞ்சு வெளியே எட்டி பார்க்காத. சரி அக்கா, ஆனா எனக்கு தூக்கம் வரலனா நான் பாட்டு பாடுவேன். நீ என்ன திட்டக்கூடாது. அப்புறம் அந்த பேய் வந்தா எனக்கு காட்டு. நான் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். முனியம்மா, மெதுவா நடடி. உன் கால்ல இருக்கிற சதங்க சத்தம் கேட்டா அந்த பறவைகள் ஓடி போயிடும். இன்னைக்கு அந்த புதுசா வந்த 2த்தையும் நாம தின்னி ஆகணும். எனக்கு தெரியும் சரோஜா. ஆனா என் கால்ல சதங்க இல்லடி. அது என் எலும்பு முறியிற சத்தம். இந்த வயசான காலத்துல பேயா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? வாய மூடு. அங்க பாரு, அந்த மரப்பொந்துல 2 குருவிகள் இருக்கு. ஒன்னு நல்ல கொழு கொழுன்னு லட்டு மாதிரி இருக்கு. இன்னைக்கு நமக்கு செம்ம விருந்துதான். ஆமாடி, அந்த சின்ன குருவிய சாப்பிட்டா என் பல்லு உடையாது. ஆனா அந்த பெரிய குருவி ரொம்ப உஷாரா இருக்கும் போலயே, சுத்தி முத்தி பாத்துட்டே இருக்கு. நாம பேயின்னு காட்டிக்காம பாட்டி மாதிரி போய் அவங்கள கூப்பிடுவோம். அப்படியே அமுக்கி புடிச்சு தூக்கிட்டு போய் நம்ம சட்டியில போட்டு வேக வைக்கலாம். ஐயோ, சட்டி ஓட்டையா இருக்கே சரோஜா. போன வாரம் அந்த அரக்கங்கிட்ட வாங்கிட்டு வரப்போ உடைஞ்சிடுச்சு. இப்ப எப்படி சமைக்கிறது? நீ ஒரு முட்டாள் முனியம்மா. இப்ப எதுக்கு சமையல பத்து பேசுற? முதல்ல அவங்கள பிடி, அப்புறம் பச்சையா கூட சாப்பிடலாம். சரி சரி, நான் அந்த பக்கம் போய் மரத்த ஆட்டுறேன். பயந்து வெளியே வரும்போது நீ பிடிச்சுக்கோ. ரெடி, 1, 2, 3. அக்கா, யாரோ மரத்தை ஆட்டுறாங்க. எனக்கு பயமா இல்ல. ஆனா ஒரு மாதிரி கிச்சி கிச்சி முட்டுற மாதிரி இருக்கு. நான் வெளிய போய் யாருன்னு பாக்கவா? வேண்டாம் லட்டு, அப்படியே அமைதியா இரு. நான் மெதுவா எட்டி பாக்குறேன். ஐயோ, அங்க பாரு, 2 உருவம் நிக்குது. ஒரு பேய் தலையில வாளிய போட்டுட்டு இருக்கு. வாளியா? அப்படின்னா அது சமையல் செய்யற பேயாக்கா? எனக்கு அந்த வாளி வேணும். நான் அதுல தண்ணி புடிச்சு விளையாடுவேன். நான் போறேன். லட்டு, நில்லு, போகாத. ஐயோ, இவ பேச்ச கேட்கவே மாட்டாளே. லட்டு, அந்த பேய் கையில இருக்கிற தொடப்பத்தை பாரு. அது உன்னை அடிக்க போகுது. ஹே, வாலி பாட்டி, நீங்க யாரு? என் மரத்தை ஏன் ஆட்டுறீங்க? உங்களுக்கு தூக்கம் வரலையா? வந்து என் கூட விளையாடுங்க. ஏய், என்ன பார்த்தா உங்களுக்கு விளையாடுற பொம்மை மாதிரி தெரியுதா? நான் சரோஜா பேய். என்ன பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க. நீ என்ன கிண்டல் பண்ற? சரோஜா, இந்த புள்ள நம்மள பார்த்து பயப்படலையே. ஒருவேளை இது நம்மள விட பெரிய பேயோ? எனக்கு பயமா இருக்குடி. பேயாவது ஒண்ணாவது.
உங்க மூக்குல ஏதோ ஒன்னு தொங்குது பாருங்க. நீங்க பார்க்கவே ரொம்ப காமெடியா இருக்கீங்க. அக்கா, இங்க வந்து பாரேன். லட்டு, அவங்க கிட்ட வம்பு பண்ணாத. அவங்க நம்மள பிடிக்க பாக்குறாங்க. முனியம்மா பாட்டி, எங்களை விட்டுடுங்க. நாங்க பாவம் சின்ன பறவைகள். சின்ன பறவையா இருந்தா என்ன, பெரிய பறவையா இருந்தா என்ன, இன்னைக்கு என் வயித்துக்கு நீங்க தான் தீனி. சரோஜா, வலைய வீசுடி. இந்தா வீசுறேன். ஐயையோ, வலை ஏங்காலே மாட்டிக்கிச்சே. முனியம்மா, என்னை தூக்கி விடுடி, தலைகீழ தொங்குறேன். பாரக்கா, பேய் விழுந்துடுச்சு. இப்ப ஏன் ஆட்டத்தை பாருங்க. இந்த தேன் கூட்டை எடுத்து அவங்க மேல போட போறேன். லட்டு, அது ஆபத்து. தேனீக்கள் நம்மளையும் கொட்டும். ஆனா வேற வழி இல்ல. இவங்கள விரட்டணும்னா இத செஞ்சுதான் ஆகணும். ரெடி லட்டு? ரெடி அக்கா. 1 2 3 போடு. தேனீக்களே, அந்த வாலி பாட்டிய ஒரு கடி கடிங்க. அப்பதான் அவங்க ஓடுவாங்க. ஐயோ, தேனி வந்துருச்சு. சரோஜா, ஓடுடி. என் மூக்குல ஒரு தேனி உட்காந்துட்டு இருக்கு. அத்தாடி, வலிக்குதே. என்ன விட்டுட்டு ஓடாத முனியம்மா. என் வாலிக்குள்ள தேனி புகுந்துடுச்சு. காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. ஐயோ தலைவரே, என் மூக்க பாருங்களேன், எப்படி வீங்கி போய் கத்தரிக்காய் மாதிரி நிக்குதுன்னு. அந்த 2 புது குருவிகள் என்ன ஒரு வழி பண்ணிடுச்சு. பேய்ங்கிற மரியாதையே இல்லாம போச்சுங்க. என்னது? சரோஜா எங்க? அவள காணோமே. நீ மட்டும் ஏன் இப்படி தனியா வந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்க? அந்த சின்ன பறவைகள் உன்னை எப்படி அடிச்சுதுன்னு விவரமா சொல்லு. சரோஜா பயந்து போய் வாலிய தலையில மாட்டிக்கிட்டு ஒரு குப்பை தொட்டிக்குள்ள ஒழிஞ்சுகிட்டா தலைவரே. அந்த லட்டுங்கிற குட்டி பறவை இருக்கே, அது பயங்கரமான ஆளு. என் மேல தேன் கூட்ட தூக்கி போட்டுடுச்சு. முட்டாள் முனியம்மா, நீ ஒரு பேய். உன்னை பார்த்தா காடே நடுங்கணும். ஆனா நீ ஒரு சின்ன குருவிக்கு பயந்து ஓடி வந்திருக்கே. என் குகைக்குள்ள வர்றதுக்கே உனக்கு எப்படி தைரியம் வந்தது? தலைவரே, என்ன மட்டும் தப்பு சொல்லாதீங்க. அந்த பெரிய குருவி ரோஜா ரொம்ப உஷாரா இருக்கு. மத்த எல்லா பறவைகளையும் ஒன்னா சேர்த்துக்கிட்டு எங்கள விரட்டுதுங்க. நாங்க 2 பேர் மட்டும் போனா அவங்கள ஒன்னும் பண்ண முடியாது. இதோ பாரு முனியம்மா, இந்த காட்டுல ஏன் அனுமதி இல்லாம ஒரு எறும்பு கூட நகரக்கூடாது. ஆனா இந்த 2 குருவிகள் வந்து ஏன் ஆளுங்களையே அடிக்குதா? இது என் ஆட்சிக்கு வந்த பெரிய சவால். ஆமா தலைவரே, அவங்க இப்படியே போனா நாளைக்கு உங்க குகைக்கே வந்துடுவாங்க. அந்த லட்டு பறவை சொல்லுது, அந்த அரக்கன் வந்தா அவன் மீசைய புடிச்சு இழுப்பேன்னு கிண்டல் பண்ணுது. எனக்கு கேட்ட உடனே ரத்தம் கொதிக்குது. என்ன? ஏன் மீசையே இழுப்பேன்னு சொல்லுச்சா? அவ்வளவு தைரியமா அந்த சிட்டுக்குருவிக்கு? சரி, நாளைக்கு ராத்திரி 50 பேய்கள் 100 அரக்கர்களை கூட்டிட்டு வரேன். அந்த காட்டுல ஒரு பறவை கூட மிஞ்சக்கூடாது. எல்லாத்தையும் பிடிச்சு சிறையில் அடைக்கணும். லட்டு, தூங்கிட்டியா? எனக்கு என்னவோ தூக்கமே வரல. காத்து ரொம்ப வேகமா வீசுது. ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வர்ற மாதிரி மனசு சொல்லுது. அக்கா, நீ இன்னும் தூங்கலையா? அந்த பேய்கள் தான் ஓடி போயிட்டாங்களே. அப்புறம் என்ன, நிம்மதியா தூங்கக்கா. நாளைக்கு நாம புது வீடு கட்டணும். இல்ல லட்டு, அங்க பாரு. தூரத்துல இருக்கிற மலை மேல ஏதோ வெளிச்சம் தெரியுது. அங்க நிறைய பேய்கள் ஒன்னா சேர்ற மாதிரி இருக்கு. அக்கா, நீ சொல்றத பார்த்தா எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கு. ஒருவேளை அவங்க படையோட வருவாங்களோ? நாம என்ன பண்றது? நாம இப்பவே தயாராகணும் லட்டு. நம்ம காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளையும் எழுப்பணும். நாம ஒரு போர் செய்ய போறோம்னு எனக்கு தோணுது. போரா? அப்படின்னா நாம எல்லாரும் சேர்ந்து சண்டை போடணுமா? சரி அக்கா, நான் என் கவன்கல்ல ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அவங்க வந்தா மண்டைய உடைச்சிடலாம். இது வெறும் ஆரம்பம்தான் லட்டு. இந்த காட்டுல இருக்கிற ஒவ்வொரு பேயையும் நாம ஜெயிக்கணும். அப்பதான் நமக்கு நிம்மதி கிடைக்கும். தூங்கு, நாளைக்கு பெரிய சவால் இருக்கு. சரி அக்கா, நாளைக்கு யார் வராங்கன்னு பாப்போம். இந்த லட்டு யாருன்னு அந்த பேய்களுக்கு காட்டுறேன். குட் நைட் அக்கா.